Hi friends, welcome to Cognitive Edupoint. நம்ம TRB classes ஆன்லைனில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ குரூப் தியரியில் ஃபஸ்ட் வீடியோ பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ண மெத்தடில் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு லைவ் ரெக்கார்டிங் யூஸிங் Blackboard மெத்தடையும் நம்ம உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ரெண்டு மெத்தடையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எந்த மெத்தடு பெட்டராக ஃபீல் பண்ணுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக மெசேஜ் அனுப்புங்க. அதில் எது பெஸ்ட்டாக எல்லாருக்கும் தோணுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ போன கிளாஸில் அல்லது போன லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ காமன்லி 4 ஆப்ரேஷன்ஸ் 4 சிமெட்ரி எலமெண்ட்ஸை பார்த்தோம். ரொட்டேஷன் based on line and its corresponding symmetry element is axis of symmetry. அதே போல் reflection operationக்கு corresponding plane க்கு corresponding mirror plane symmetry sigma பார்த்தோம். And then inversion operation க்கு equivalent it is known as point symmetry, center of inversion பார்த்தோம். rotation reflection ரெண்டையும் சேர்த்து வர்றது rotation followed by reflection perpendicular to the axis, this is called improper axis of symmetry ன்னு பார்த்தோம். ஸோ இது மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிள் மாடல் வச்சு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது ஈஸியாக ரொட்டேஷன்னா என்ன ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல ரொட்டேஷன் சிமெட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் நாங்கள் சொன்னது, யூ டேக் அ பேப்பர் ஆர் எனி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வித் n number of edges. எனி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வித் n number of edges. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பேப்பர், it has 4 edges, 4 edge இருக்குது. நமக்கு பார்க்க போகிற ஆப்ரேஷன் என்னது, ரொட்டேஷன் ஆக்ஸ் சிமெட்ரி ஆப்ரேஷன். அப்போ ரொட்டேஷன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை சென்டராக வச்சுட்டு, ஸோ ஐ டேக் திஸ் பென் ஸ்டிக் ஆஸ் அ ஆக்சிஸ், இதை பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணேன்னா ஐ கெட் த சிமிலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பேப்பர் இப்போ இப்படி இருக்குது. ஸோ வென் ஐ டூ 90 degree ரொட்டேஷன் இந்த கார்னர் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ we have a similar structure. அப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆக்சிஸ் உங்களை நோக்கி இருக்குது. யூ கேன் ரொட்டேட் 90 degree சேம் பேப்பர், அகெயின் 90 degree சேம் பேப்பர், அகெயின் 90 degree சேம் பேப்பர். 4th டைம் நம்ம பண்ணோம்னா we can number also 1 2 3 அப்படின்னு நம்பர் பண்ணோம்னா இனிஷியல் பொசிஷன் கிடச்சிரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரொட்டேஷன் ஆப்ரேஷன். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி என்ன, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஆர் n-fold ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆல்வேஸ் 360 degree அல்லது 2πன்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை முறை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது சேம் மாலிகுல் கிடைக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆகும்போது when I do first rotation same molecule, second rotation same molecule, இதே அப்படியே தேர்ட் ரொட்டேஷன் சேம் மாலிகுல், 4th ரொட்டேஷன் செய்யும்போது எனக்கு இனிஷியல் பொசிஷனுக்கு கை வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த கார்னர் வந்து சேர்ந்துருச்சு. தென் நம்ம 4 times ரொட்டேட் பண்ணும்போது we get to the initial original position. ஆனால் எல்லா 4 முறையும் மாலிகுல் சேமாக தான் இருக்குது. அப்போ ரொட்டேஷன் ஆக்சிஸ்ன்றது ரொட்டேஷன் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறோம்ன்றது தான் பேசுகிறோம். இப்போ என்னன்றது 4, இங்கே 360 divided by 4 90 degree ஆர் 90 degree ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை முறை எனக்கு கிடைக்குது, அதுதான் n-fold ஆக்சிஸ். இதுவே ஒரு ட்ரையாங்கிளாக இருந்திருந்தால், எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் ஆகும்போது 3 முறை வரும், ஸ்கொயர் ஷேப் ஆகும்போது 4 முறை வரும், பென்டகனல் ஷேப் ஆகும்போது 5 முறை வரும். இதுதான் n-fold ஆக்சிஸ். அல்லது ஸ்டிக் மாதிரியானது பார்க்கும்போது 2-fold ஆக்சிஸ். இங்கேருந்து ஸ்டிக்கை ஒரு முறை ரொட்டேட் பண்ணுறேன், இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுறேன் 180 degree. ஸோ 2-fold ஆக்சிஸ். அதுவே ஸ்டிக்கோட இந்த ஆக்சிஸ் வழியாக ரொட்டேட் பண்ணால் ஒவ்வொரு இன்ஃபினிட்டி ரொட்டேஷன்ஸுக்கும் நமக்கு சேம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது C infinity. கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான மாலிகுல்ஸ், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரொட்டேஷன் இதுதான். n-foldனா இஃப் இட் இஸ் அன்சிமெட்ரிக்கல் மாலிகுல் எந்த ரொட்டேஷனும் இருக்காது, ஐடென்டிட்டி எலமெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அடுத்த ரொட்டேஷன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, 2 தான், ஒரு 180 degree இன்னொரு 180 degree, 2 ரொட்டேஷன் பண்ணும்போது சேம் மாலிகுல். C2 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அலாங் திஸ் ஆக்சிஸ். அப்படியே இங்கே பார்க்கும்போது இன்ஃபினிட்டி ஆக்சிஸ், C infinity. ஸோ 2 விதமான சிமெட்ரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி CO2 கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸில் இருக்கும். அதுவே ஸ்கொயர் ஷேப்டு மாலிகுல்ஸில் C4 சிமெட்ரி, பென்டகனல் ஷேப்பில் C5 சிமெட்ரி, ஸோ ஆன். எத்தனை எட்ஜஸ் எத்தனை முறை நமக்கு ரொட்டேட் பண்ணும்போது சேம் கிடைக்குதுன்றது தான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அல்லது எத்தனை டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ இங்கே நான் 90 degree ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினல் பொசிஷன் கிடைக்குது.
thus 360 divided by 90 is equal to n equal to 4. அந்த ஆங்கிளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். திஸ் is the easy understanding of axis of symmetry. அதே போல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, கண்ணாடியை வச்சு பார்க்க போகிறீங்க. when you keep a mirror at a certain position, அப்போ என்ன ஆகுது, இது ஆட்டோமேட்டிக்கலி this becomes a plane. ஸோ பேப்பர் எங்கிட்ட இருக்குது, 4 கார்னர் இருக்குது. இந்த பேப்பரை நான் இப்படி மிரர் வச்சு பார்க்கலாம், அல்லது இந்த ஆங்கிளில் அஸ்யூம் திஸ் அஸ் அ பிளேன். இதை மிரராக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி டயகனல் பொசிஷனில் வச்சாலும் சரி, இந்த டயகனல் செகண்ட் ஹாஃப் ரெண்டை கட் பண்ணாலும் சரி, ரெண்டு சைடு எனக்கு என்னவா இருக்குது, ஈக்குவேலண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளேன். இப்படி நான் கட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈக்குவேலண்ட்டாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன், ஸோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது, சேம் மாலிக்யூல் கிடைக்குது. ஸோ தஸ் திஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த பிளேனில் நமக்கு 3 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேனார் மாலிக்யூல் பென்சீன் உள்ளது, ஸ்கொயர் ஷேப்டு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன, இப்படி வச்சுக்கிட்டோம். இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், ஏன்னா C4. அந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக, அதாவது பேரலாக ஆக்சிஸ் வழியாகவே கட் பண்ணோம்னா we have a same symmetry. இந்த பக்கமும் இந்த பக்கம் சேமாக இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கம் சேமாக இருக்குது. அகெயின் இப்போ வச்சாலும் C2. ஸோ இந்த ஆக்சிஸ் வழியாகவே கட் பண்ணோம்னா that is called vertical plane of symmetry, sigma V. Next we have a principal axis. இதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ இந்த பேப்பரை அப்படியே பாருங்கள். ஒவ்வொரு பேப்பரில் எக்ஸாக்ட் மிடில் நம்ம கட் பண்ணோம்னா, if we cut in the exact middle center point of the paper, அப்படியே கட் பண்ணணும் இந்த 2 ஸ்டிக் வழியாக. இப்போ ஸ்டிக் என்ன ஆகும், இப்படி வெட்டுவோம், மேலே பாதி கீழே பாதி போயிடும். ஸோ இதுக்கு perpendicular to the axis, that is called horizontal symmetry. இந்த horizontal symmetryயில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, வெர்டிக்கல்லையே இதை ஒரு ஆட்டமாக எடுத்துக்கோங்க, இது ஒரு ஆட்டமாக எடுத்துக்கோங்க, இது ஒரு ஆட்டமாக எடுத்துக்கோங்க, இது ஒரு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் பாண்ட்ஸ் சென்டரில் இருக்கிறதெல்லாம். ஸோ அப்போது நம்ம ஆட்டம் வழியாக கட் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் சிமெட்ரி, பாண்ட் வழியாக கட் பண்ணோம்னா அது டயகனல் சிமெட்ரி. திஸ் இஸ் இட். 3 சிமெட்ரி இருக்குது. இது பிளெயின் சிமெட்ரி, ஒன்று வந்து வெர்டிக்கல் எக்ஸாக்டாக கட் பண்ணுறது, ஹரிசாண்டல் வந்து பர்பெண்டிகுலர். வெர்டிக்கலே ஆட்டம் வழியாக கட் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் சிமெட்ரி சிக்மா வி. பாண்ட்ஸ் வழியாக கட் பண்ணோம்னா அது டைஹெட்ரல் சிமெட்ரி. ஸோ சிக்மா வி, சிக்மா ஹெச், சிக்மா டி. இந்த 3 ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வர்ஷன் பாயிண்ட். இது பாயிண்ட் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்குது. சென்டர் பாயிண்ட்னா எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம we have to invert. இப்போ இதையே மறுபடியும் இந்த ஸ்டிக் எடுத்துக்குவோம். இது ஒரு ஆக்டாஹெட்ரனாக இமேஜின் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கொயர் பிளேனாராக இமேஜின் பண்ணாலும் சரி, இங்கேருந்து இந்த டைரெக்ஷனுக்கு அப்படியே போனோம்னா இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டையும் நான் இன்வெர்ட் பண்ணனா again I got the same molecule. அதே போல் இந்த ரெண்டையும் இன்வெர்ட் பண்ணனா திரும்பவும் எனக்கு சேம் மாலிக்யூல் தான் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் ஐ கேன் இன்வெர்ட் ஃப்ரம் திஸ் எண்ட் டு திஸ் எண்ட். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு இன்வெர்ட் பண்ணும்போது ஒரிஜினல் மாலிக்யூல் கிடைக்கிது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாயிண்ட் சிமெட்ரின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு ஆக்டாஹெட்ரல் மாலிக்யூல்னால் மேலே ஒரு ஆட்டம் கீழே ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே இன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டில் யூ ஹாவ் இன்வர்ஷன் சிமெட்ரி. ஒரு ஆக்டாஹெட்ரல் மாலிக்யூல், இதை MA6 டைப் எடுத்துக்கிட்டாலும் சரி, MA4 B2 டைப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, யூ ஹாவ் அ இன்வர்ஷன் பாயிண்ட். அதை தான் பாயிண்ட் சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஆப்பரேஷன், கரஸ்பாண்டிங் சிமெட்ரி எலமெண்ட், இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இதில் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். பர்பெண்டிகுலர் டு தட் ஆக்சிஸ் we have to make the reflection. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ரொட்டேஷன் பாருங்கள், இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டெட்ராஹெட்ரன் மாதிரியான ஒரு ஷேப்பு. ஒரு பாண்ட் நமக்கு உங்கள் முன்னாடியும் ஒரு பாண்ட் பின்னாடியும், இந்த பாண்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறி மாறி இருக்குது. இப்போ ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன்னா ஏதாவது ஒரு ஆக்சிஸில் நம்ம மேலேருந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் ஃபார் அ சர்டன் ஆங்கிள். ஸோ இங்கேருந்து இங்கே வரணும், எனக்கு 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணனா 90 டிகிரினா இங்கேருந்து இங்கே. ஸோ ரொட்டேட் 90 டிகிரி. முன்னாடி இருந்தது சைடில் வந்துருச்சு, சைடில் இருந்த ரெண்டும் முன்னாடி பின்னாடியும் வந்துருச்சு. ஸோ ரொட்டேஷன் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒரிஜினல் மாலிக்யூல் கிடைக்கல.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன ஆக்சஸில் எடுத்துக்கிட்டனோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக மிரர் வச்சேன்னா இங்கே இருக்கிறது மேலேயும் பின்னாடி இருக்கிறது மேலேயும், ஃப்ரண்ட் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இருக்கிறது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற கீழே போயிடும். எப்படி ஆகும், இப்படி மாறிடும் அல்லது இந்த மாதிரி மாறிடும். ஸோ எப்படி இருந்ததோ அதனுடைய மிரர் பொசிஷன். அப்போ எனக்கு இனிஷியல் பொசிஷன் கிடச்சிருச்சு. when I do rotation followed by reflection எனக்கு கிடச்சதுன்னா அதுதான் இம்ப்ராப்பர் ஆக்சஸ். ஸோ 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணதுனால 360 divided by 90 is equal to 4 fold axis. அதனுடைய சிம்பிள் S4 ஆக்சஸ்ன்னு சொல்ல போகிறோம். இதில் நம்ம 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணணும். நேற்று கிளாஸ்லேயே சொல்லும்போது there is no S1 and S2. S1 is equal to sigma, S2 is equal to inversion. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஏன்னா அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு மிரருக்கு ஈக்குவலண்ட்டாகவும் இது வந்து இன்வர்ஷனுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்மெட்ரி ஆப்ரேஷன்ஸ். இனி ஏதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற எல்லா சிம்மெட்ரி எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சி அதை ஒரு குரூப்பாக மாற்றி என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். அதுதான் பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்கிறோம்.